அப்பாவா இல்ல என்னுடைய காதலியா? நீங்க குடிச்சு அழிஞ்சு போறதை தடுக்கிறதுக்கு உங்க காதலியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தவங்க மேல அக்கறை உள்ளவங்க யார் வேணாலும் தடுக்கலாம். எனக்கு புத்திமதி சொல்ல நீ யார்? எனக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? நான் கேட்க கூடாது. சொல்றதுக்கு ஒரு யோக்கியதை வேணும். அதுவும் எனக்கு சொல்றவங்களுக்கு ஒரு அந்தஸ்து வேணும். அந்த அந்தஸ்து எனக்கு இல்லைங்கிறீங்களா? ஊருக்கு தெரியாம யாரு கூடயோ திருட்டுத்தனமா வாழ்ந்ததா சொல்ற நீ? காசுக்காக, கேவலம் காசுக்காக யாருக்கிட்டயோ அப்பாட்டியா வாழ்ந்ததா சொல்ற நீ? என்ன குடிக்காதே தடுக்கிறதுக்கு உனக்கு என்ன யோகிதை இருக்கு? நல்ல கேள்வி. நியாயமா தான் கேட்டீங்க. இப்ப சொல்லு, நீ உத்தமின்னு ஒரு வார்த்தை சொல்லு. யாரு கூடயும் வாழலேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. கடுப்பு நிறைய தூக்கி போட்டு உடைக்க. அப்ப ஏன் இஷ்டத்துக்கு நான் குடிக்கிறேன். குடிங்க, நல்லா குடிங்க. நீங்க எதுக்காக இந்த பாட்டில திறந்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். காதலி மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு எனக்கு தெளிவா புரியுது. அவளுக்காக ரொம்ப அனுதாபப்படுறேன். அந்த பாவிக்கு உங்க கூட சேர்ந்து வாழ முடியலன்னு இதயத்தை இரும்பாக்கிக்கிட்டேல்ல, அதை ஒருக்கணும்னா நான் நெருப்பா மாறுறதை தவிர வேற வழியே இல்லை. மன்னவன் நானாலும் ஆடோட்டும் சின்னவன் நானாலும். இல்லையாங்க ஆத்தரிக்க நேத்து பயந்து ஓடுன நீ என்னடி சனவாட்ட பேசுற? உன் மேல எனக்கு வந்துருச்சு. அல்வா சாப்பிடு. இன்னைக்கு உன் மேல எனக்கு காதல் வந்துருச்சு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் காதலிக்க மாட்டேன். வெள்ளிக்கிழமை தான் நான் காதலிப்பேன். உனக்கு நேத்தா ஏன் அந்த உணர்ச்சி வரல? நேத்து வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச பையன் ரங்கான்னு அவரை லவ் பண்ணலாம் நினைச்சேன். அவர் லாய்க்கே இல்ல. நீதான் நமக்கு லாய்க்கு. முதல்ல அல்வா, அப்புறம் பூ. இத பாரு, பாய் தலகாணி ரெடியா இருக்கு. இது பப்ளிக் பாக்கு. பரவாயில்ல, விட மாட்டேன். ரங்க இருக்கானே, அவனை புடிச்சுக்க. எனக்கு ரங்க வேண்டாம், மூக்குத்தி தான் வேணும். ஐயோ, ரங்க ரொம்ப நல்லவம்மா, அவனை புடிச்சுக்கம்மா. என்ன விடு. ரங்க ரொம்ப நல்லவர் தானே? பொய் சொல்ல மாட்டார்ல, ஏமாத்த மாட்டார்ல. இப்ப ஏன் ஏமாத்தினாரு? நீ ஒரு கடிதம் உனக்கினமும் மனம் எழுதும். அன்றில் ரெண்டு அன்று கொஞ்சம் சொந்தம் விடாது. அன்றும் இன்றும் என்றும் இந்த பந்தம் விடாது. நீ ஒரு கடிதம் உனக்கினமும் மனம் எழுதும். அன்றில் ரெண்டு அன்று கொஞ்சம் சொந்தம் விடாது. அன்றும் இன்றும் என்றும் இந்த பந்தம் விடாது. வாராமல் நான் வாடினேன், வரும் நாளை நான் தேடினேன். வானத்தில் நீர் கொண்டு வார்க்கின்ற கார்மேகம் வாராமல் நான்
பண்பாட என்றும் உள்ள தென்றல் என்று நெஞ்சு நின்றாட பூவை நீ பால் வண்ண பாவை நீ பூமாலை நான் சூடவா மாமாலை நான் பாடவா பூவைத்த பூவை நீ பால் வண்ண பாவை நீ பூமாலை நான் சூடவா மாமாலை நான் பாடவா மார்போடு அள்ளி மெதுவாக கிள்ளி சீராட்டும் போது போலாம துள்ளி நீ ஒரு கடிதம் உனக்கினமும் மனம் எழுதும் அன்றில் ரெண்டு அன்றில் கொஞ்சம் சொந்தம் விடாது அன்றும் என்றும் என்றும் இந்த பந்தம் விடாது நிலவு தெய்வீக உறவு பிரிவென்னும் ஒன்றை அறியாத மனது ஒரு கவிதை ஒரு முதுமை அன்றில் ரெண்டு அன்றில் கொஞ்சம் சொந்தம் விடாது அன்றும் இன்றும் என்றும் இந்த பந்தம் விடாது எந்த நோக்கத்தோட கதவை சாத்தனம் தெரியுமா? நிச்சயமா தவறான நோக்கத்தில் இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். தவறு. இன்னைக்கு ராத்திரி பூரா உன் கூட கழிக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். என் மனசை நான் எப்பவோ மாத்திக்கிட்டேன். நீங்க மட்டும் உங்க மனசை மாத்திக்கிட்டா போதுமா? நானும் மாத்திக்கணுமே. உன் மனசை மாத்திக்கிறது எதிரில் இருக்கிற ஆளை பொறுத்து இல்ல, அவன் பையில இருக்கிற பணத்தை பொறுத்து தான் ஏற்கனவே சொல்லி இருக்கீங்களே. பணம் பணம் மரியாதையா சொல்றேன், என் பக்கத்துல வராதீங்க. உனக்கு மரியாதை வேற, விரும்புறவளை தவிர வேற யாரையுமே தொடர்றதில்லை. இவ்வளவு நாளா என் லைஃப் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். இனிமேல் நான் அப்படி இருக்க போறதில்லை. ரொம்ப உயர்வான எண்ணத்துல இருந்தேன். கடைசியில ஒரு பொண்ணு பலாத்காரம் பண்ற அளவுக்கு துணிங்க என்ன நான் எதிர்பார்க்கல. காது பிறந்து கிடந்தால் நாய் பொறுத்தாண்டி உள்ள நுழையும். நீ பரிசுத்தமானவளா இருந்தா அவனு மனசால நினைக்கிறது தப்பு. ஆனா ஏற்கனவே உன்னை யாரோ அனுபவிச்சுட்டான். நீதான சொன்னேன், இப்ப நான் அனுபவிக்கிறது கெட்டு போறவளை கெடுக்கிறது தப்பே இல்லை. ஐயோ, நான் சொன்னதெல்லாம் பொய்யுங்க. அவருக்கு எனக்கு எந்த தொடர்பு இல்லை. சத்தியமா சொல்றேன், அவரோட கைகள் கூட மேல பட்டதில்லைங்க. நீங்க இந்த பேருக்குள்ளும் கட்சி வருகையில சந்திக்க முயற்சி பண்ணாம இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி போய் சொன்னேங்கிறேன். நான் அப்படி போய் சொன்னேன்.
மேல கோவமா? நீ என்கிட்ட போய் சொல்றேன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். உங்ககிட்ட உண்மையை வரவழைக்கிறது அன்னைக்கு குடிச்ச மாதிரி நடிச்சேன். இப்போ ஒன்னு பலாத்காரம் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணேன். ஏன் போய் சொன்ன என்கிட்ட? உங்ககிட்ட சொன்னா உங்களையும் துன்பப்படுத்த வேண்டி வரும். கடந்த காலத்துல நீங்க எனக்காக பட்ட கஷ்டங்கள் போதாதான்னு நினைச்சேன். அதுக்காக தாங்க இப்படி எல்லாம் போய் சொன்னேன். தேவகி, நீ இப்படி நடந்துக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்னு நினைச்சேன். ஆமா, அந்த ராஜலிங்கம் உன்னை ஏன் இப்படி குடும்பப்படுத்துறான்? அதை முதல்ல சொல்லு. சொல்லி தீர வேண்டிய நேரம் வந்தாச்சு. சொல்றேன்.